ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு ஆரோக்கியமான சுண்டைக்காய் துவையல் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், துவையலுக்கு தேவையான அளவு ஒரு 2 கைப்பிடி அளவு நான் சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த அளவுக்கு இந்த மாதிரி லேஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், சும்மா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணாமல் லேஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக கொஞ்சம் வதங்கும். நீங்கள் நல்லா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியோ இல்லை இஞ்சி கல்லை வச்சு தட்டியோ நீங்கள் போட்டிங்கன்னா அதில் உள்ள விதைகள்லாம் வெளியில் போயிடும். விதைகள்லாம் இதில் அதிக சத்து இருக்குது. இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா எந்த விதைகளுமே வராது. இப்போ இதை நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ சுண்டைக்காயெல்லாம் வதக்கி எடுக்கிறதுக்கு நான் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். இப்போ அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு நம்ம சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் எண்ணெயிலேயே. நீங்கள் இந்த மாதிரி வதக்கி செய்யும்போது உங்களுக்கு கசப்பும் கம்மியாக தெரியும், நல்ல ருசியாகவும் இருக்கும் துவையல். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா நமக்கு போதும். உங்களுக்கு வதக்கும் போதே தெரியும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுறது. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே எண்ணெயிலேயே நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதையும் கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் செவந்து அதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 5 பல் பூண்டு தோல் நீக்கிட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் ஒரு இஞ்சி துண்டு அளவு நான் புளி எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இப்போ இதையும் நம்ம வதக்கி வச்ச சுண்டைக்காயோட சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கின இது கூட ருசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி நம்ம துவையலுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், சூப்பரான சுண்டைக்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு ஆரோக்கியமான சுண்டைக்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த துவையலை நீங்கள் சாதத்து கூடவும் சேர்த்து சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கு கூட சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப கசப்பு தன்மையெல்லாம் இருக்காது, உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.